all. Welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily current affairs for TN, USRB, TNPSC, SSC, RRB in banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் பாய்ந்தது GSLV F-14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னைக்கு லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 17. ஸோ அந்த டேட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன செயற்கைக்கோள் மூலிமா அனுப்பியிருக்காங்க அப்படின்னா INSAT 3DS. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2013 INSAT 3DR அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ 2016 ஆண்டில் அது வந்து வெற்றிகரமாக போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா GSLV INSAT 3DS F-14 அப்படின்ற இந்த விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில பாஞ்சிருக்கு. ஸோ இதில் 6 இமேஜிங் சாதனங்கள் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 25 விதமான ஆய்வு கருவிகளும் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. ஸோ இதோட எடை வந்து எவ்வளோ அப்படின்றது கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ 2275. ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 75 தான், 74ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 75 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நமக்கு கேட்கலாம் கண்டிப்பாக. அதே மாதிரி GSLV F-14 ராக்கெட் வந்து 51.7 மீட்டர் உயரமும் நவீன கட்டமைப்பும் கொண்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த வகை ராக்கெட்களை விண்ணில ஆய்வு திட்டங்களுக்கு இஸ்ரோ பயன்படுத்துறது இது 16 முறை அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கிரையோஜெனிக் என்ஜின் மூலம் வெற்றிகரமாக ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியிருப்பது இது வந்து 10வது டைம். ஸோ கிரையோஜெனிக் என்ஜின்னா அது வந்து லிக்விட் அண்ட் சாலிட் ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கும். அதில் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ப்ரொபோர்ஷன் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஃபியூவலில். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிரையோஜெனிக் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதெல்லாம் மானிட்டர் பண்ண போகுது அப்படின்னா மேகங்களில் உள்ள நுட்பொருட்கள், உறைபனியின் அடர்த்தி மற்றும் ஆழம், ஓசோன் மாற்றங்கள், கடல் மற்றும் தரையின் தட்பவெப்பநிலை, காற்றின் ஈரப்பதம் உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்யும் திறன் கொண்டது தான் இந்த GSLV F-14 அப்படின்ற இந்த இது. அது மட்டும் இல்லாமல் சூழலின் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளில் இந்த செயற்கைக்கோள் மூலம் பெறப்படும் தரவுகள் பெரும் பங்கு வகிக்கும் அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, என்னைக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்றது அந்த டேட் முக்கியம். ஸோ செகண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண் நலனில் அதிக அக்கறை கொண்டிருந்தார் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 45 இல்லைன்னா 47 அந்த ஏஜ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து போடலை அப்படின்றத வந்து அவரோட பேரை வந்து பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண காந்தி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து 57 வயசுக்கு மேலே தான் வந்து கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்றது தான் இந்த நியூஸ். சரிங்களா? ஸோ இவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் கண்ணாடி அணியிறது அப்படின்றது மேல்தட்டு மக்களின் நாகரிகமாக கருதப்பட்டது. பொதுவாகவே தொழில் நுட்பத்தை காட்டிலும் பாரம்பரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் வந்து காந்தியடிகள் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் இங்கே வந்து இந்த நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைவாய்ப்புகள் வெள்ளை அறிக்கை வெளியிட அன்புமணி வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேற்று வந்து பார்த்துருப்போம் 50,000 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை அப்படின்றது தான் வந்து இங்கே அப்போசிஷன் பார்ட்டியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏற்ற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைவாய்ப்புகளில் ஸோ வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடணும். ஸோ எத்தனை பேர் வந்து பிளேஸ் ஆகுறாங்க, எத்தனை பேர் வந்து பணி நியமனம் ஆணை வந்து வாங்குறாங்க அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வெள்ளை அறிக்கை வெளியிட சொல்லி ஸோ அன்புமணி அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா LICயில் புதிய காப்பீட்டு திட்டம் அறிமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்ருத் பால். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கேட்கலாம், ரீசெண்டாக சீனின் நியூஸ் அம்ருத் பால் ஸ்கீம் எதனோட தொடர்புடையது அப்படின்னா LICயோட இன்சூரன்ஸ் பாலிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்ருத் பால் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நமக்கு அதை தாண்டி வந்து நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்து இதெல்லாம் கேட்கறது இல்லை. ஸோ 13 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஏற்ற திட்டமாக வந்து இது இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. எதுனா அம்ருத் பால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பீட்டு தொகை 2 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியாட் 25 சிறப்பு அஞ்சல் தலை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட சிஎம் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இது 25 இயர்ஸ் வந்து இந்த மியாட் ஹாஸ்பிட்டல் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மியாட் ஹாஸ்பிட்டல் வந்து எங்கே இருக்குன்னு கேட்கலாம். ஸோ சென்னையில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஎம்மோட ஒய்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நினைவையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அவ்வளோதான் அந்த நியூஸு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் 165வது பிறந்தநாள் விழா வந்து கொண்டாட்டம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் கேட்கணும்னா சிந்தனை சிற்பி அப்படின்னு வந்து யாரை வந்து அழைக்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். ஸோ அது வந்து சிங்காரவேலர் அவர்களை தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லேபரர்ஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணி, அதாவது யூனியன் வந்து அமைச்சிருப்பாரு. அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் இதெல்லாம் அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இவரை பற்றி இருக்கும். ஸோ ஒன்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸை வளர்ச்சியை முன்னிறுத்தி மக்களவை தேர்தலில் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து பேசி
நம்ம இனிமேட்டு வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ்லேயும் ரொம்ப முக்கியம்லாம் இல்லை, ஏன்னா எலெக்ஷன் வருது. ஸோ அதனால் நம்ம எலெக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ இஸ்ரோ அப்படின்றவங்க வந்து யார் கூட சேர்ந்து நிசார் அப்படின்ற இந்த திட்டத்தை வந்து ஆய்வு திட்டத்தை வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நாசா கூட சேர்ந்து, இஸ்ரோ ப்ளஸ் நாசா இவங்க 2 பேரும் சேர்ந்து நிசார் NISAR அப்படின்ற இந்த ஆய்வு திட்டத்தை மேற்கொள்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு. ஸோ எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்போஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஐக்கிய ஜனதா தளம் மட்டும் ஆதரவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நியூஸு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் நன்கொடை பத்திர விவகாரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தேர்தல் ஆணையம் பின்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வரைக்கும் எந்தெந்த கட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கட்சிக்கு நிதி வழங்கியிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டாவை அவங்க சீக்கிரமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாக்கல் பண்ணும். சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வந்து தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்கள் வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஸ் பண்ண டேட்டாவை அவங்க எலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் பேஜில் வந்து போடுவாங்க. ஸோ பார்க்கலாம் அப்போ வந்து எந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எலக்ட்ரல் பாண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃபண்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, 58வது ஞானபீட விருது. ஸோ உருது கவிஞர் குல்சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத அறிஞர் ராம் பத்ராச்சாரியா. ஸோ இவங்க 2 பேரும் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ ஞானபீட விருதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கு பாருங்கள். 1961ஆம் ஆண்டு தான் இது நிறுவப்பட்டது. ஸோ 8வது அட்டவணை கீழே 22 மொழிகளுக்கும் இதில் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழிக்கு இது 2வது டைம் அவார்டு. ஸோ உருது மொழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 5வது டைம் அவார்டு வாங்குறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் பரிசு தொகை எவ்வளோ அப்படின்னா 21 லட்சம். ஸோ இது வந்து தெரியணும். அதே மாதிரி வாக்தேவி சிலை, அந்த சிலையும் ப்ளஸ் சான்றிதழும் வந்து கொடுப்பாங்க, ப்ளஸ் கேஷ் ப்ரைஸு. ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞானபீட விருதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதில் இந்த பஞ்சு மிட்டாயில் வந்து ஒரு பாய்சனஸ் கெமிக்கல் இருக்கான். அந்த கெமிக்கலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ரோடமைன் பி. சரிங்களா, RHODAMINE ரோடமைன் பி பால். சரிங்களா, அந்த பி. ஸோ அந்த பியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாய்சனஸ் கெமிக்கல் வந்து அதில் இருக்கிறதா வந்து ஆய்வில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு நியூஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நியூஸில் நம்ம பார்க்குறது அதே தான். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அண்டு மெரினா பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா பேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதில் வந்து ரோடமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்போனன்ட் இருக்கிறத ஆய்வில் வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. அதனால தான். ஸோ அதில் வந்து நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது FSSAI ஆக்ட், FSSAI ஆக்ட், அதாவது ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க இது பண்ண ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா 2006. ஸோ இதுபடி உணவு பாதுகாப்பு மற்றும் தர கட்டுப்பாட்டு சட்டம் 2006இன் வரையறைப்படி பாதுகாப்பற்ற உணவு என்பது உறுதியாக இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து இனிமேட்டு சேல் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸு. ஸோ ஃபஸ்ட் நியூஸ்குள்ளே போகலாம். ஈரானில் நடைபெறும் ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப்பில் இந்தியர்கள் 3 தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். ஸோ குண்டெறிதலில் ஆடவர் பிரிவில் தஜிந்தர் பால் சிங் தூர். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தடை தாண்டு ஓட்டத்தின் மகளிர் பிரிவில் ஜோதி யாராஜி. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் மகளிர் ஓட்டு பிரிவில் ஹர்மிலன் பெயின். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அவார்ட்ஸில் முக்கியமாக வந்து ஞானபீட அவார்ட். ஸோ இது எத்தனாவது அவார்ட்னா 58th அவார்டு. ஸோ எத்தனை மொழிகள் கொடுக்குறாங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க, வாக் சிலை வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாமே பார்த்துட்டோம். கேஷ் ப்ரைஸு, அமௌண்ட்டு ப்ளஸ் சர்டிஃபிகேட்டு, அந்த சிலை, ஸோ இதெல்லாமே கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். 2024 உலக மானுடவியல் தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா February 14. நெக்ஸ்ட் நியூஸ். ஐக்கிய நாடுகள் சபையில் சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் 62வது அமர்வுக்கு தலைமை தாங்கிய நாடு எது? ஸோ ஆப்வியஸாக யாராக இருப்பாங்க? நம்ம தான். ஸோ அது வந்து இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ். எந்த நிறுவனம் ஒளி அடிப்படையிலான ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை உருவாக்கியது? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா IIT ஜம்மு. நெக்ஸ்ட் நியூஸ். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடான ஜப்பானை பின்னுக்கு தள்ளிய நாடு எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்தில் டெஸ்ட் போட்டிகளில் 500 விக்கெட்டுகளை வீழ்த்திய 2வது இந்திய பந்து வீச்சாளர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். நெக்ஸ்ட் நியூஸ். சமீபத்திய மாற்றங்களுக்கு பிறகு தாதா சாஹிப் பால்கே விருது எவ்வளவு தொகை உயர்ந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 15 லட்சமாக உயர்ந்திருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ். 59வது தென்கிழக்கு ஆசிய மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மும்பை.
நெக்ஸ்ட் நியூஸ், ஐஎன்எஸ் ஜடாயு கடற்படை தளம் எங்கு கட்டப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு. நெக்ஸ்ட் நியூஸ், இஸ்ரோ எந்த ஏவுகணையில் இருந்து இன்சாட் 3DS செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்தியது? இப்பதான் நம்ம பார்த்தோம் GSLV F-14 அப்படின்றது தான். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் தொடங்கப்பட்ட பிரதம மந்திரி சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் கீழ் மாதத்திற்கு எத்தனை யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.